ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். சிங்கிள் ஃப்ளோர் ஹவுஸோட எஸ்டிஆர் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் டைரெக்ஷன் போயிட்டு அதோட லெவல் வந்து 10 ஃபீட் செட் பண்ணிக்கலாம். இப்போ லெவல் 1 போயிட்டு வால் ஆப்ஷனில் ரெக்டாங்கல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அதில் அன்கனெக்டட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 ஃபீட் செட் பண்ணிக்கலாம். ஒரு டைமென்ஷன் வந்து செட் பண்ணணும். 21 ஃபீட்டு, இது 31 ஃபீட்டு. ஸோ அகைன் வால் ஆப்ஷன், அதே ரெக்டாங்குலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட்டில் இருந்து இதோட ஆப்செட் வந்து 11 ஃபீட்டு, ஃப்ரண்டில் இருந்து 8 ஃபீட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணிடணும். ஸோ மாடிஃபையில் போட்டு ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி தேவையான வாலை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஆர்கிடெக்சரில் மறுபடியும் வந்து வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு க்ளோஸ்டு ரூமாக வந்து செட் பண்ணிக்கிறேன். மாடிஃபையில் போய்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த முதல்ல ஸ்ட்ரைட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஹெட் ரூமு. ஸோ இந்த ஸ்ட்ரைட்டை வந்து தனித்தனியாக பிரித்து காட்டுறதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கொயர் ரூமை மட்டும் ஹெட் ரூமாக வந்து செட் பண்ணிக்கிட்டு ஹெட் ரூமோட ஹைட் வந்து 18 அடி அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வாலை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ லெவல் 2 போய்க்கலாம். லெவல் 2ல் ஆர்கிடெக்சரில் வால் ஆப்ஷன் போயிட்டு பேஸ் ஆப்செட் வந்து -2 அடி, ஹைட் வந்து 5 ஃபீட்டு கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோமான க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை அலைன் டூலை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அலைன் பண்ணிக்கலாம். இப்போ லெவல் 1 போய்க்கலாம். இப்போது ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக சென்டருக்காக க்ரியேட் பண்ணிக்கிறோம். வெளியில் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி தெரியாத அளவுக்கு. ஸோ இந்த ஃப்ளோரை அப்படியே காப்பி பண்ணி லெவல் 2லையும் செட் பண்ணிக்கலாம். இப்போ லெவல் 1 போய்க்கலாம். சவுத் டைரெக்ஷன் போயிட்டு லெவல் 1 போயிட்டு க்ரியேட் வால் போயிட்டு எக்ஸ்டீரியர் கர்டைன் வால் போயிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 4 ஃபீட்டு செட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேரப்பட் வாலோட டாப்புக்கு இந்த பாட்டமில். ஸோ இதை எடிட் வால் போயிட்டு கரெக்டாக அந்த கிளாஸ் இருக்குது அந்த ஷேப்புக்கு மட்டும் கட் பண்ணி நம்ம காட்ட போகிறோம். ஒரு டிசைன்மான கட் பண்ணி நம்ம காட்ட போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி ஈவன் 3 இன்ச்சஸ் ஆர் 4 இன்ச்சஸ்க்கு இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ப்ரீவியஸை சேமாக வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம மல்டிபிளாக காப்பி பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ வெளியிலேருந்து பார்க்கையில் வந்து வால் உள்ளே வந்து கிளாஸு அந்த மாதிரி பார்க்குறது நமக்கு தெரியும். ஸோ லெவல் 1 போய்க்கலாம். லெவல் 1 போயிட்டு டோர் வந்து செட் பண்ண போகிறோம். மெயின் டோரு லோடு ஃபேமிலியில் போயிட்டு டபுள் டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆவரேஜான டைமென்ஷன் உள்ள டோரை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃப்ரண்டில் வந்து மெயின் டோர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து விண்டோ செலக்ட் பண்ணிவிட்டு டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ, இதை அப்படியே காப்பி பண்ணி 3 டோர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அகைன் மறுபடியும் விண்டோ. ஸோ ரைட் சைடு உள்ள வாலில் வந்து செட் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி 3 டோர் ஆப்ஷனாக செட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே செலக்ட் பண்ணி பேக்கில் அப்படியே செட் பண்ணிக்கலாம் செட்டோட. ஸோ காம்பனன்ட்ஸில் மாடர்ன் ப்ளேஸ் போயிட்டு கேஸ் ஒர்க் 1 கொடுத்துட்டு இப்போ ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எலிவேஷன் டிசைனுக்காக இந்த ரெஃபரன்ஸ் பிளேனை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதோட நேம் வந்து FW அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம்.
இப்போ கிரியேட்டில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூஷன் போய்ட்டு ரெஃபரன்ஸ் வந்து ஃப்ரண்ட் வால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூமுக்கு வந்து ரூப் ஸ்லாப் வந்து செட் பண்ணுறோம். அடுத்த எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் வால் கொடுத்துட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிசைன் ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு காலோ ரெக்டாங்குலர் டிசைன் வந்து கொடுக்குறோம். ஸோ அகைன் மறுபடியும் எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரண்ட் வால் ரெஃபரன்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு ரெக்டாங்குலர் டிசைன். ஸோ நமக்கு தேவையான டிசைன் மட்டும் கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிடணும். ஓகே, கிரியேட்டில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூஷன் போய்ட்டு ஃப்ரண்ட் வால் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரூஷன், அதாவது வந்து போர்ட்டிகோ பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். அகைன் எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரண்ட் வால் இது பேரப்பட் வாலில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பில்லர்மான டிசைன். இதை அப்படியே காப்பி பண்ணி ஈவனாக வந்து ஒரே டிஸ்டன்ஸில் ஒரே மாதிரியான டிஸ்டன்ஸில் இருக்கிறமான நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈஸ்ட் வியூ போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பிக்கே பிளேன் கொடுக்கணும். பிக்கே பிளேன் கொடுத்துட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த 2 செட் ஆஃப் விண்டோவுக்கு வந்து நம்ம வந்து சன் சைடு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இதோட எக்ஸ்ட்ரூஷன்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எவ்வளோ அப்படின்ற டைமென்ஷனை கரெக்டாக கொடுக்கணும். எக்ஸ்ட்ரூஷன் எண்டில் வந்து கரெக்டாக வந்து அதோட டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து கரெக்டாக கொடுத்துடணும். ஸோ சைடு வியூ போய்ட்டு இப்போ போய்ட்டு கரெக்டாக வந்து அதோட எக்ஸ்ட்ரூஷன்லாம் பேக்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வாலோட எண்டு வரைக்கும் இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூஷனில் வந்து சில எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைண்டாக ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணணும். இது பியூர் ரெக்டாங்குலர் இல்லை, டாப்பில் வந்து ஒரு இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடலாம். ஃபைனலாக ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ 3D வியூ போய் பார்க்கலாம். இந்த ஸ்லாப்பு இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து கரெக்டாக வந்து அந்த ஹெட்ரூமோட எட்ஜு அதை தாண்டி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரூஷனாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஓகே கொடுத்துருவோம். இந்த வாலில் போய்ட்டு எடிட் ப்ரொஃபைல் போய்ட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த 10வது அடி மட்டத்தில் வந்து கட் பண்ணி காட்டிடுவோம். ஏன்டா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெயிலிங் ப்ரொவைட் பண்ணுவோம், அதை வந்து கிரில் ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த ரைட் சைடில் இருக்க அந்த வாலை வந்து கட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ நமக்கு தேவையானது தவிர மற்றதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு அடிஷ்னல் லைன்லாம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ லெவல் 2 போய்ட்டு ரெயிலிங் போய்ட்டு ஆப்ஷனில் 900 mm செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம எங்கே கட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து அப்படியே ரெயிலிங் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ ரியலிஸ்டிக் வியூ செட் பண்ணி பார்க்கலாம். ரியலிஸ்டிக் வியூவில் போய்ட்டு எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண எல்லாத்துக்கும் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால்ஸு ஃபுல்லாக என்ன கலரில் இருக்கணும் அப்படின்ற கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஒயிட் மெட்டீரியல் ஜிப்சம் வால் போர்டு GYP அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஜிப்சம் வால் போர்டு நமக்கு கிடச்சிடும். ஸோ அதை அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துறோம். ஸோ ஃப்ளோர் வந்து என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், அதே ஒயிட் மெட்டீரியல் கொடுத்து அப்ளை கொடுத்துருவோம். அடுத்து நம்ம கிரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக அது மாதிரி கொடுக்கணும். இந்த போர்ட்டிகோவில் இந்த வால் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க டூப்ளிகேட் கொடுத்துட்டு அது வந்து ஒரு கலர் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். கிரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டு
ஒரு கலர் மெட்டீரியல். ஸோ ஓகே கொடுத்துருவோம். அடுத்து நம்மளோட க்ரியேட் பண்ண எல்லா எக்ஸ்ட்ரூஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். அது ஒன்றை தவிர மற்றது பூரா ஒயிட் கலர் கொடுத்துருவோம். எல்லா எக்ஸ்ட்ரூஷனுமே ஒயிட் கலர் தான். அந்த ஒரே ஒரு எக்ஸ்ட்ரூஷனை தவிர மற்றது பூரா ஒயிட் கலர் தான். ஸோ லெவல் 1 போய்க்கலாம். ஃப்ரண்டில் வந்து ஒரு பில்லர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த பில்லரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரண்ட் வியூ போய்ட்டு அதோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து லிண்டல்ஸில் அப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிற பை கேட்டகரியில் அதோட மெட்டீரியல்ஸ் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஒயிட் மெட்டீரியல் அல்லது அந்த செலக்ட் பண்ண கலர் மெட்டீரியல்ஸ் எதுனாலும் ஒன்று கொடுத்துக்கலாம். எது கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைனலாக எலிவேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சைட் வியூ போயிட்டு இப்போ மாசிங் சைட்டில் போயிட்டு நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் வந்து நம்ம செட் பண்ணுறோம். மாடிஃபைல ஓகே கொடுத்துருவோம். இப்போ வால் ஆப்ஷனில் போயிட்டு நார்மல் வால் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஹைட்லாம் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ பேஸ் ஆப்செட் வந்து ஒரு 1 feet கொடுத்துட்டு ஹைட் வந்து ஒரு 5 or 4 feet கொடுக்கலாம். காம்பவுண்ட் வால் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம பில்டிங் ஒட்டி ஒரு காம்பவுண்ட் வால் க்ரியேட் பண்ணுறோம். சவுத் வியூ போய்க்கலாம். ஸோ நம்ம அந்த நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை மூவ் பண்ணி கரெக்டாக பில்டிங்கோட பாட்டமில் இருக்கணும். ஏன்னா அது லெவல் மட்டத்தில் தான் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கீழே கொஞ்சம் இறக்கிடணும். ஸோ காம்பவுண்ட்ஸில் போயிட்டு ட்ரீ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பில்டிங்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் பண்ணிக்கலாம். இப்படி ஜிக்ஸாக்காக செட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இல்லாண்டா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமென்ஷன் கேட்கும். ஸோ ஃப்ரண்டில் கேமரா வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளோட ஃபோக்கஸ் எங்கிட்ட எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரேமை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேக்கில் வந்து இமேஜ் கொடுத்து ரெண்டரிங் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.